உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீண்ட நாட்களுக்கு பிறகு கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் நம்மளது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கரூர் வருகை தந்திருக்கிறார். இந்த வருகையின் போது கரூர் துயரம் தன்னை மிகவும் வருத்திய ஒரு சம்பவமாகவும், எந்த ஒரு காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நடக்கக்கூடாது, இந்த சம்பவம் என் மனதில் ஆறாத வடுக்களாய் பதிந்திருக்கிறது என்றும் மிக உருக்கமாக பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தீய சக்தி திமுக எனவும் தீர்ந்து போன சக்தி அதிமுக எனவும் இரண்டு கட்சிகளையும் இரண்டுமே கூட்டு களவாணிகள் தான் என்றும் மறைமுகமாக அல்ல நேரடியாகவே சாடியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்னும் எத்தனையோ பேர் லஞ்ச லாவணியத்தில் சிக்குவார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் என்னை ஏளனமாக பேசியவர்களுக்கு மிக்க ஒரு தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் என்றும் சூழலிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஓட்டுக்கு பணம் வாங்கியிருப்பதை தமிழக அரசு அறவே ஒழித்துள்ளது என்றும் மார்க்கத்தில் சொல்லியிருக்கிறார். அது உண்மையான ஒரு விஷயமும் கூட. அதுபோக திமுகவை நிறைய சாடி பேசியிருக்கிறார். அதற்கெல்லாம் எதிர்க்கட்சியாக திமுக அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் அதாவது அவரே சொல்லியிருக்கிறார், அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். அதாவது காங்கிரஸை தவிர வேறு யாரும் ஆள முடியாது என்றிருந்த ஒரு காலம் போய் இப்போது தாவேக்கா தவிர எதுவுமே எந்த கட்சியுமே இனி நிரந்தரமில்லை என்று நம்மளுடைய முன்னாள் அதிமுக எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களே சொல்லியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் சதுரங்கத்திலே எதுவும் எந்நேரமும் எப்படி வேண்டுமானால் நடக்கலாம். மக்களாகிய நாம் இதை பார்த்து கொண்டுதான் இருக்க முடியும். எல்லாம் நன்மைக்கே. நன்றி, வணக்கம்.